திமுக ஒரு தீய சக்தி சொல்லி சொல்லி என்ன பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் வந்தவொடனே பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா, முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் என்னென்ன சொன்னாரோ அதே தான் இவரை சொல்றாரு. அப்புறம் என்ன மாற்றம்? 3 பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல. இந்த மாதிரி அவல நிலை எங்கேயாச்சும் நடந்திருக்கா? ஆனா இதுக்குதான் திமுக காரணம் சொல்லிட்டு யாருன்னா வந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன். ஒரு பாக்ஸை திறந்து ஒருத்த வந்து ஃபியூஸை பிடிங்கின்னு போறானா அப்ப எந்த அளவுக்கு இருக்குது கவர்மெண்ட்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இதை நீங்க பாருங்க, எப்படி இது மாதிரி வந்து பண்ணலாமா சார்? ஆதவ் சார், நான் என்னமோ இல்லை சார் உங்களை. அனைவருக்கும் வணக்கம். என்னங்க அப்புறம் என்ன, சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்கியாச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு நிறையவே இருக்கும். ஸோ பெண்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி நடந்தா சரி, மிக்க சந்தோஷம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. என்னன்னா, தனி மனித ஒழுக்கம் தேவை. என்னதான் வந்து நம்ம வந்து அதிரடி படைகளோ எந்த போலீஸ் பாதுகாப்போ என்ன கொடுத்தாலும் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை நடக்கும், கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? முதலமைச்சர் வந்து இப்ப சொல்றாப்புல. இதே தானே போன ஆட்சியிலையும் சொன்னோம். இது எப்படிங்க லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்ல வரும்? தனி மனித ஒரு பிரச்சனை பண்றான், ஒருத்தன் திடீர்னு போய் குத்துறான், அவனை கொலை பண்றான், அப்புறம் தான் அவன் திடீர்னு 17 பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து தனி மனித குற்றங்கள். ஸோ இதைத்தான் வந்து அப்பவே சொல்லியிருந்தாங்க. இது வந்து கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றவாளி தப்பிச்சானா அவனை பிடிக்க முடியாம போச்சுன்னா அது வந்து போலீஸ் மேல தவறு வரும். பட் ஆனா குற்றம் செய்தவர்களை வந்து உடனடியாக தண்டனை கொடுத்துருந்தாங்க அந்த ஆட்சியிலையும். அப்ப என்ன சொன்னீங்க? என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன அதெல்லாம் கிடையாது, தனி மனித ஒழுக்கெல்லாம் கிடையாதுங்க. இல்லைங்க, இது திமுக தாங்க காரணம், திமுக ஆட்சி சரியில்லைங்க, திமுக தாங்க எல்லாத்துக்கும் காரணம், பெண்கள் நாங்கள வெளியே வர முடியலங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க, எங்க அண்ணன் வந்தாருன்னா எல்லாம் பண்ணுவாருங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனா நாங்க அப்ப சொன்னதை இப்ப மட்டும் முதலமைச்சருக்கு ஏன் தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்றாரு? ஏன் அப்ப புரியலையா? அப்போ இந்த ஆட்சி மேல ஏதாச்சும் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட பார்த்தீங்கன்னா சொல்லி அதை மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா திமுக ஒரு தீய சக்தி சொல்லி சொல்லி என்ன பண்ணி பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. ஆட்சி மாற்றம் வந்தவொடனே பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா, முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் என்னென்ன சொன்னாரோ அதே தான் இவரை சொல்றாரு. அப்புறம் என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு குற்றம் நடக்குது, ஒரு பெண்ணை வந்து ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணும். அது பிடிக்க முடியுமா? அவன் தவறு செஞ்சு போறதுன்னு பிடிக்க முடியும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீங்க மட்டும் சொன்னா எப்படி இது? அப்ப பொதுமக்களாகி நீங்க என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க மாத்தி பேசுவீங்க அப்படித்தானே? இல்ல, ஆமாங்க கரெக்ட் தான், எங்க அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியுது அப்படி சொல்ல போறீங்களா? ஏங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு நான் இன்னைக்கு பாக்குறேன், ஓப்பனா சொல்ல, சிட்டிக்குள்ள நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது பாக்குறேன், அந்த அளவுக்கு ஒரு பிரிட்ஜஸ் எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து திறக்கிற ஸ்டேஜ் எல்லாமே அவ்வளவு நன்மை செஞ்சோம். இந்த மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க? விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. சரி விடுங்க, ஆசைப்பட்டீங்க, நடந்துருச்சு. இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் நடந்துக்கணும். அதுதான் உண்மையான ஒரு வைக்கிற கருத்து கூட. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கு. உண்மையா சொல்றேன், பல இடத்துல அதாவது சிட்டிக்குள்ள பல இடத்துல பெரம்பூர், அம்பத்தூர், மதுரவாயில், அப்புறம் மாங்காடு, இந்த மாதிரி பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கட் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டிலும் சில இடத்துலயும் கட் ஆகிட்டு தான் இருக்கு. அது இந்த பாடு இல்லை. ஒரு வாட்டி கரண்ட் இருந்துச்சுன்னு என்ன ஆச்சும் போய் ரெடி பண்ணிடுவாங்க, சரி அது வராதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா தினம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க பாருங்க, இதனால எங்க போய் முடியுது? நிறைய இடத்துல ஏன் முதலமைச்சர் தொகுதியில பெரம்பூர்ல பாத்தீங்கன்னா 3 பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல. இந்த மாதிரி அவல நிலை எங்கேயாச்சும் நடந்திருக்கா? ஆனா இதுக்குதான் திமுக காரணம் சொல்லிட்டு யாருன்னா வந்தீங்கன்னா நான் பேச மாட்டேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது படிச்சிருக்கீங்களே, ஒரு சின்ன ஒரு அறிவு இருக்கு, அந்த அறிவை போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து வந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கு.
அந்த ஒரு தொகுதியிலையோ தமிழ்நாட்டு ஃபுல்லா வச்சுங்களேன், அங்க திமுககாரன் எவனுமே இல்லையா? அப்ப திமுககாரன் வீட்டுல மட்டும் கரண்ட்டை போட்டு மத்த வீட்டுல எல்லாம் கரண்ட்டை கட் பண்ணி விட்டானா கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு? புரியலங்க. அவனு தானே அனுபவிக்கிறான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டாருங்க, ரிலீஸ் பண்ணார். கரண்ட் கட் ஆகுதுல, இது காரணம் தெரியுமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லிட்டு வீடியோ ரிலீஸ் பண்றாப்புல. அந்த வீடியோ நீங்க பாருங்க. வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் புடுங்கி திருடிட்டு போற மாதிரி, ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். அதாவது 2 நபர்கள், அதாவது ஆவடி சுற்றி ஒரு பாலாஜி நகர் ஏதோ ஒண்ணு, அதுல போயிட்டு என்ன பண்றான், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல போயிட்டு என்ன பண்றான், ஃபியூஸை புடுங்கிட்டு போறான். அந்த ஃபியூஸை போயிட்டு புடுங்கிட்டு போறான்ல, அது எங்க போறான், போய் அவன் திருடி போய் வித்துட்டு இருக்கான் போல. அவன் வந்து திருடன் போல, இந்த மாதிரி வேலைகள்லாம் பல இடத்துல அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவனை திருடிட்டான். உடனடியா என்ன பண்றாங்க, அதாவது இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி திருடி போறாங்கன்னு சொல்றாரு. திருடி போனவரை கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டா? இப்ப திருடி போனான்னு சொல்றான்னா இது இந்த மாதிரி ஒரு அமைச்சர் சொல்லலாமா? அவன் எப்படி திருடுறான்? அப்போ கண்ட்ரோல் இல்ல, கரெக்டா? ஏங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீ இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க வீடியோவா பதிவிட்டனால திமுக கெட்ட பேர் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது, உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். அப்ப எந்த அளவுக்கு அஜாக்கிரதையா இருக்கிறீங்க? ஏங்க ஒரு பாக்ஸை திறந்து ஒருத்த வந்து ஃபியூஸை புடிங்கின்னு போறானா, அப்ப எந்த அளவுக்கு இருக்குது கவர்மெண்ட்? இது கேட்பாங்களா மாட்டாங்களா? இதை 2 பேர் சொல்றான் திமுககாரன். ஏன்னா பிடிச்சிங்களா 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. போலீஸ் வந்து தன் கடமையை செஞ்சிச்சு. இப்போ 2 பேரும் பிடிச்சாச்சு. அந்த 2 பேரையும் கேட்கற விதத்துல கேட்டா உண்மையை சொல்ற போறான். திமுக வந்து திமுக யாருன்னு சொல்லிட்டு காட்டு, தூக்கி உள்ள போடு. எவனத்துல உள்ள போடு முடியுமா? பண்ணுங்க. திமுக தான் காரணம், திமுக காரணம் சொல்றீங்க, தூக்கி உள்ள போடுங்க. எப்ப பார்த்தாலும் திமுக தான் காரணம். இது சாக்கா? இதை கேட்கறேன். இப்ப இந்த 2 பேர்கள் வந்து புடுங்கிட்டாங்க. அதனால தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கா? இது யாரும் நம்புவானா? அதாவது நீங்க சிந்திக்கணும். எதுக்காக கரண்ட் உண்மை போயிட்டு இருக்கு தெரியுமா? இவர் இன்னும் நிர்வாகத்தை செட் பண்ணல, அதிகாரிகளை கைக்குள்ள வச்சுக்கல. இதுதான் உண்மை. அதிகாரிகிட்ட முரண்பாட நடந்துக்கிறது. இது வரைக்கும் நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து எத்தனை மீட்டிங் போட்டிருக்காரு? நான் கேட்கிறேன், எத்தனை மீட்டிங் போட்டிருக்கீங்க? ஏன்னா திமுகவோட அதிகாரிகளா எவனா இருந்தாலும் தூக்கு. திமுக அதிகாரிகள் சொல்லக்கூடாது. எவன் கவர்மெண்ட்? யாரு கவர்மெண்ட்? இது ஜோசப் விஜய் அவர்கள் கவர்மெண்ட், தாவேகாவுடைய கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஸோ இவங்க கிட்ட தான் ஃபுல் பவர் இருக்குது. நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். ஆனா பண்ணாம எப்படி, அதாவது குற்றம் சொல்றதை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, தயவு செய்து சொல்றேன். அதாவது தாவேகா அமைச்சர்கள், தமிழ்நாடு மாண்புமிகு அமைச்சர்களா இருக்கீங்களா, தயவு செய்து குற்றம் சொல்றதை நிறுத்துங்க. ஓப்பனா சொல்லிட்டுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது நாங்க மாத்துவோம். நாங்க யாரும் குற்றம் சொல்லி நாங்க தப்பிக்க விரும்பல, நாங்க எங்களுடைய வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு அமைச்சராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு அமைச்சர்? நான் கேட்கிறேன், மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருப்பேங்க. மற்றவனை எப்படி குற்றம் சாட்டி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்காக உங்க மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல. அதாவது திமுக ஆட்சியில இந்த மாதிரி அவல நிலைகள் கண்டிப்பா கொண்டு வரல. இத்தனை மணி நேரம் இத்தனை அவர்ஸுக்கு கண்டிப்பா கொண்டே வரல. கரண்ட் இல்லாம போனதே கிடையாது. இது உண்மை. நேத்து உண்மையை நான் வந்தது, அது பதற வைக்கும் காட்சி. இது பதறி போயிட்டேன். அது முகலிவாக்கம் ஆலந்தூர் தொகுதி, முகலிவாக்கம் தொகுதியில பாத்தீங்கன்னா கரண்ட் கம்பி கட் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நந்து வந்துட்டு இருக்காரு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கம்பி வந்து அவர் மேல பட்டு ஷாக் அடிச்சு துடிக்கிறாரு. இது பாருங்க, வீடியோ பாருங்க. துடிச்சிட்டு இருக்காருங்க. துடிக்கும் போது நாங்க ஒருத்தர் என்ன பண்ற, கட்டி அடிச்சு காப்பாத்துற தெய்வம் மாதிரி, ஆரம்பத்தில் தெய்வம் மாதிரி வந்து அந்த அந்த மனிதனை வந்து காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க உள்ள பகுதி, அந்த வட்டத்துல உள்ள கவுன்சிலர் உடனடியாக, நல்லவேளை எப்படி கடவுள் அமைச்சாருன்னு தெரியல, உடனடியாக ஆம்புலன்ஸ் வச்சு அவர் போயிட்டு முன்னிருந்து அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு எல்லாம் பார்த்துருக்காங்க. மணி பத்திரிகையாளர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு பாருங்க. என்ன சொல்லியிருப்பாரு தெரியுமா? திமுக காரனை வந்து நீங்க தோக்கடிச்சாலும் சரி, உனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான், அவன் தான் வந்து நிக்கிறான். இதாங்க லோக்கல் பிரச்சனை வந்து நிக்கிறான் பாருங்க. கரண்ட் கம்பி கட்டாய் கீழே விழுது. இதுதான். அதாவது பாருங்க, நான் ஒரு பெருமைக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆலந்தூர் தொகுதி வரைக்கும் நான் பேசுறேன், மற்றபடி எனக்கு தெரியல. முன்னாள் அமைச்சர்
அவர் மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் வந்ததால வந்து எல்லாமே செட் பண்ணி கரெக்டா இங்க டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டதால ஆலந்தூர் தொகுதி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் ஆகுது. பட் ஆனால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் உடனே வந்துடுது. நல்ல வேலையை பார்த்துட்டு போயிருக்காரு. அதான் உண்மை. இது வந்து ஏற்றக்கூடியது தான். நீங்க எங்க வேணா நீங்க கேட்டு பாருங்க, ஆலந்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பிரச்சனை கிடையாது. கம்பேரிட்டிவ் டு அதர் ஏரியா, மற்ற ஏரியா கம்பேர் பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் இந்த கரண்ட் பிரச்சனையில ஒரு வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா இவனுங்களை திட்டுறதா இல்லடே ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதா சத்தியமா குழம்பிட்டாங்க. ஏன்னா தினம் கட்சியில அவங்க கட்சிக்காரங்க வந்து ஆய்வு பண்றானுங்க. எங்கெங்கெல்லாம் ஆய்வு பண்ண தெரியல. பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்ணாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்பரேஷன் பிரச்சனைகள்ல எல்லாத்துலயும் ஆய்வு பண்ணாங்க. இப்போ அங்க தொட்டு இங்க தொட்டு எங்க வந்துக்கிறாங்கன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டானுங்க. அதாவது ஆய்வு பண்ணி யார் வர ஆய்வு பண்ணிக்கு யார் வருவா? ஒரு அரசு அதிகாரி, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அங்குள்ள எம்எல்ஏக்களோ இல்ல அங்குள்ள கவுன்சிலர்களோ எல்லாம் வந்து என்ன எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மருந்தகத்துல போயிட்டு ஆய்வு பண்றானுங்களா யாரு? தாவேகா கட்சியினர் போயிட்டு அங்க மெடிக்கல் ஷாப்ல எங்க தளபதி வந்து சொல்லியிருக்காருங்க, இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல மருந்து இருக்கா, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அதனால தான் நாங்க வந்து செக் பண்றோம். யாரு? இவனுங்க நிர்வாகிகள் போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல செக் பண்றாங்க. இவங்கெல்லாம் போய் டாக்டர்ஸ்ல, இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் படிச்சவனுங்க, எம்பிபிஎஸ். இவங்கெல்லாம் எம்பிபிஎஸ். பாருங்க எம்பிபிஎஸ் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி எல்லாம் நீங்க வந்து ஆய்வு பண்ணலாமா? அதிகாரிங்க கட்சி மூலியமா நம்ம தளபதி வந்து நல்லது பண்றதுக்கோசம் நம்மள அனுப்பிச்சுட்டே இருக்காரு. தளபதி வந்து நல்லது பண்றதுக்கோசம் நம்மள அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அதனாலதான் நம்ம போட்டோ மாத்த வந்தோம். இது ஃபுல்லா எக்ஸ்பீரியர் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றது? அது உள்ள போயிட்டு கேட்கறாங்க. அவங்க கேட்கறாங்க, அதாவது அந்த பெண், அந்த உள்ள வேலை செய்யற பெண் கேட்கறாங்க, ஏங்க நீங்க ஏங்க வந்து கேட்கறீங்க, நீங்க ஒரு கட்சிக்காரங்க எப்படிங்க ஆய்வு நடத்துறீங்க? மாதிரி யாரும் வந்தது கூட இல்லை. இல்ல தளபதி சொல்லியிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இதை நீங்க பாருங்க, எப்படி இது மாதிரி வந்து பண்ணலாமா? இங்க அதாவது ரீல்ஸ் எடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட என்ன பண்றான்? ரீல்ஸ் எடுக்க ஒரே நோக்கத்தோட எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்றானுங்க. அதாவது இவங்க நினைச்சிட்டு இருக்கானுங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இப்ப உள்ள போயிட்டு ஆய்வு பண்ணி பொதுமக்கள் பார்த்தா வந்து ஆஹா பாத்தீங்களா எந்த அளவுக்கு வேலை செய்யறானுங்க, நல்ல கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க என்னன்னா இப்ப கவுன்சில் எலெக்ஷனுக்கு அடி போடுறானுங்க. இங்க வந்தாங்க பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு வந்து கவுன்சில் ஆகிறதுக்கு ஆசை போல இருக்கு, அதனால இப்பயே வந்து அடி போடுறாங்களாம். எப்பா இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து நீங்க அதாவது தலைமை சொல்றத கேட்கிற அளவுக்கு அறிவு இருக்கணும். அந்த தலைமை சொல்றான், ஒரு தலைவன் சொன்னா தொண்டன் கேட்கணும். அதுதான் நீ உண்மையான தொண்டை. உன் தலைவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. அன்னைக்கே சொல்லியாச்சு, இந்த மாதிரி வந்து நீங்களா வந்து அரசு விஷயத்துல தலையிடக்கூடாது. அரசு அலுவலகத்திலேயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ அரசுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துலயோ நீங்க போகக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்னது ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அங்கதான் நீ நிக்கணும், இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரு? உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அவர் பேச்சை கேட்காம தொடர்ந்து நீங்க இது பண்றீங்கன்னா இது வந்து எங்க தெரியுமா முடியுதுங்க? உங்க தலைவனுக்கு, உங்க ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதகமா முடிய போகுது. இது முடிஞ்சு போச்சுங்க. அது தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இது யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கடன் தெரியும். இந்த பசங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இவங்களை கட்சி விட்டு நீக்கணும். இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து கொண்டு வருவானுங்க இந்த பசங்க. உண்மை சொல்றேன். ஆய்வு நடத்துறதுக்கு நீங்க யாரையா முதல்ல காமெடி பண்ணி உட்காந்துக்கிறீங்களா? நீங்க சிரிப்பு காட்டிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நியாயமா? இது என்ன? இது எந்த ஊர் உலக தடக்குமா? நீ யாரு? நீ ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து பேர் என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்க பாருங்க மூட்டை கட்டி எக்ஸ்பைரி மருந்துல மூட்டை கட்டி வச்சிருக்காங்க, தனியா கும்பலா தூக்கி குப்பையில போறதுக்கு. எடுத்து எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க நீங்க? மக்கள் எப்படி உள்ள வந்து குப்பையில கை ஊட்டி எடுத்து சாப்பிட்டுருவாங்களா? அது என்ன ஜூஸா இல்ல ஹார்லிக்ஸ் பாட்டிலா இல்ல சாக்லேட்டா? அதெல்லாம் எனக்கு புரியலையே. அது நீங்க பண்றது இதெல்லாம் தயவு செய்து மாத்திக்கோங்க. அதே போல இவரு கொஞ்சம் ஃபேமஸ். இவர் தெரியல, இவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலர்னா என்ன பண்ணணும்? கட்சியை நிர்வகிக்கணும். கட்சியில பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு என்னென்ன தேவை, பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த ஊர் எம்எல்ஏ கூட வேலைகளை பண்ணிடணும். இதுதான் வந்து வேலை. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஸ்கூல்ல போயிட்டு மிரட்டுறது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஊர் பாமக எம்எல்ஏ இருக்காரு. அவங்க என்ன சொல்றாப்புல, ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட, அது ஹெட் மிஸ்ஸஸ் கிட்ட வந்து இனிமே வந்து எந்த இதுவாக இருந்தாலும் நீங்க என்னதான் வந்து நீங்க கேட்க கூப்பிடணும், நாங்க தான் ஆளுங்கட்சி இருக்கோம், எங்க ஊர் எம்எல்ஏ எல்லாம் கேட்கக்கூடாது. அது எப்படி எம்எல்ஏ கேட்கக்கூடாது? நீங்க யார்? நீ முதல்ல எம்எல்ஏ ஏன் கேட்கக்கூடாது? எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டாங்க, உனக்கு ஓட்டு போடல. அவர் தான் எம்எல்ஏ, அவர் தான் வரணும், முன்னின்று நிக்கணும்.
நீனா வந்து வரவானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள போயிட்டு ஏதோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உள்ள புந்து மிரட்டுறாப்புல எங்க ஸ்கூல்ல. இவர் அடுத்தது என்ன பண்றாரு, அங்க இன்னொரு கடை வைன் ஷாப் எங்கே போயிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை விட்டேப்பா இங்க வந்தா இங்க இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும். ஒரு போலீஸ் நிக்கிறாங்க, அவங்க முன்னாடி பார்த்தோம்னா அங்க உள்ள வந்து வைன் ஷாப்ல வேலை செய்ய மிரட்டுறாப்புல. மிரட்டி என்ன சொல்றா போல, இன்னொரு வாட்டி நீங்க இந்த மாதிரி பண்ணா ரீல்ஸ் போட்டு விட்டுருவோம். என்னது ரீல்ஸ் போட்டு விட்டுருவோம் பாருங்க. அதனால வீடியோ எடுத்து ஆமா ஆமா சார், இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னா இன்ஸ்டால போயிடும். அதாவது ரீல்ஸ் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரீல்ஸை போட்டு விட்டுருவோம். இதுனா ரீல்ஸை போட்டு என்ன பண்ண போற, என்ன பண்ண போற? இதெல்லாம் வந்து நீங்க பண்றது வந்து நல்லது நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆக போகுதுன்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் இருக்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளுடைய ஆதவ அர்ஜுனாவும் நம்ம முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்களா, போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருக்காங்களாம் தெரியுமா. நைட் ரவுண்ட்ஸ் வந்து அப்படியே இவங்க தான் வந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்களாம் மாறு விஷயத்துல வந்து. நான் சொல்லலைங்க, இந்த லேடி சொல்றாங்க, இதை கேளு. நிறைய இடத்துல அவரு நைட்ல போய் ரைடு பண்றாரு. ஏன்னா நாங்க வியாபாரம் பண்றவங்க, எங்களுக்கு தெரியும். ரைடை பாக்குறாரு, ஒரு குழந்தைய காணோம்னா அதை எப்படி போய் அதை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்ட கூட அவங்க போறது இல்ல. ஆதவ அர்ஜுனா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ ஒரு வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஸா ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சு அது வெளியவே வரல. பாத்தீங்களா சார், ஆதவ் சார், நான் இன்னமும் இல்லை சார் உங்களை பாருங்க. மிஷின் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்களா, கிரியேட் பண்ணி அதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து மறைமுகமாக போயிட்டு எங்க பிரச்சனை எடுக்குதோ அதை போய் நைஸா போய் அந்த குழந்தைகளை காப்பாத்து. இவர் என்ன பண்ணிருக்கா, இவர் தான் போயிட்டு சண்டை போட்டு, யாரு நம்ம ஆதவ அர்ஜுனா சண்டை போட்டு காப்பாத்திருக்காங்களா. யாரு, இந்த பொதுமக்கள் சொல்றாங்க. பொதுமக்கள்னா அதை விஜயோட ஃபேன்ஸ் இவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம இவங்க கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? திமுக ஆட்சி இவ்வளவுதான் பண்ணிருக்காங்கம்மா, எதுக்குமா மாத்தி போட்டுங்க, இதுக்கு வருங்காலத்தையாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அரசியல் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இவங்க சினிமா உலகத்திலே வாழ்ந்துறாங்க தெரியுதுங்களா. அதாவது சினிமா படம் பாக்குறாங்க, சினிமா படம் பார்த்துட்டு சினிமால எப்படி வந்து விஜய் காப்பாத்துவாரோ அதே மாதிரி பார்த்தா இவங்க காப்பாத்துவாங்க நினைச்சிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை வளர்த்து வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க, பப்ளிக் பைட், அதாவது பப்ளிக் பைட் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, பேட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதை பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் மாற்ற முடியும் நினைச்சுட்டு இருக்கீங்களா? மாற்ற முடியாது, வாய்ப்பே கிடையாது. என்ன ஆனாலும் இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் விஜய் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆனார். இதுதான் உண்மை. அவங்க பாருங்க, சினிமா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து உண்மை. இவங்களெல்லாம் மாத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி மாறலைன்னா தொடர்ந்து விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போறாரு. எனக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியல. ஓட்டு போட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. உங்க தலைவர் எல்லாம் உங்களை காப்பாற்றுவாப்புல.